இதுவரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பரான எந்த ஒரு ஹெவி க்ரீமும் எந்த ஒரு கண்டென்ஸ்ட் மில்க்கோ எதுவுமே இல்லாமல் ஒரு குல்ஃபி கசாட்டா ஐஸ்கிரீம் தான் பார்க்க போகிறோம். அதுவும் டபுள் லேயருங்க. ஓகே, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரே ஒரு ஸ்பூன் கோதுமை மாவை போட்டுக்க போகிறேன். கோதுமை மாவில் காய்ச்சாத பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். நம்மளோட இன்றைக்கி நம்மளோட வைப்பிங் க்ரீம், கண்டென்ஸ் மில்க் எல்லாமே இது மட்டும்தான். வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப ரொம்ப ஹெல்தி. வேறு எந்த கடையில் வாங்கின எந்த பொருளும் நம்ம இதில் சேர்க்கல. பால் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கோதுமை மாவில் பால் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட பால் ஊற்றிக்கலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். நான் இது ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்காக தான் இது ஒரு ஸ்பூன் சொல்கிறேன். நீங்கள் 1/2 லிட்டர் எடுத்திங்கன்னா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்க, எங்களுக்கு கண்டென்ஸ் மில்க் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை நான் ஒரு சைடாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் அடுப்பில் பால் வச்சுருக்கேன். பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரத்தில் பால் ஊற்றிக்க போகிறேன். பால் ஊற்றியாச்சு. பால் கொஞ்சம் சூடாகட்டும். பால் கொஞ்சம் சூடானோடனே நம்ம அதில் சுகர் சேர்க்க போகிறோம். நமக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் சுகரு. பாருங்கள், நல்லா சூடாகி வருது. இந்த டைமில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பால் சுகர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பொங்கி வரணும். நல்லா பொங்கணும். பால் நல்லா பொங்கினோடனே அடுப்பை ஆஃப் பண்ண வேணாம். அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வைங்க. பால் பொங்கிடுச்சு. அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், பால் நல்லா பொங்குது. இந்த டைமில் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஆஃப் பண்ண வேணாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கோதுமை மாவு பால் மிக்சரை இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறம் கிண்டி விட்டுட்டே இருங்க. கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா அடியில் பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கிளறி விட்டுட்டே இருங்க. கோதுமை மாவு மிக்சர் சேர்த்ததுக்கப்புறமும் பால் நல்லா கொதிக்கணும். நல்லா பொங்கி வரணும். அந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வைக்கலாம். பாருங்கள், பால் நல்லா பொங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். பால் நல்லா ஆறிடுச்சு. இப்போது இது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, பால் கொஞ்சம் கூட திக்காயிருக்கும். நம்ம அடுப்பில் கோதுமை மாவு சேர்த்தப்பவே கொஞ்சம் திக்காயிரும். இப்போ ஆறினோடனே இன்னும் கொஞ்சம் கூட திக்காயிருக்கும். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். இது எதுக்காகனா, நம்ம எந்த கண்டென்ஸ் மில்க்கோ எதுவுமே சேர்க்கலை. ஸோ ஐஸ்கிரீம் இன்னும் ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. ஓகே, நம்ம பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் 2 மணி நேரம் வைக்க போகிறோம். எதுக்காக அந்த 2 மணி நேரம்? எப்போது நம்ம 5 ஹவர்ஸ் தானே வைப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இதை வந்து 2 hours கழித்து திருப்பி நம்ம blend பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அந்த ஐஸ்கிரீம் வந்து நமக்கு செட் ஆகி கிடைக்கும், நல்லா ஸ்மூத்தாகவும் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இது. பாருங்கள் 2 மணி நேரம் கழித்து எடுத்தாச்சு. இப்போது திருப்பியும் இதை நம்ம blend பண்ணணும். திருப்பி இதை blend பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து என்ன செய்யணும், இது கூட நமக்கு என்னென்ன ஃப்ளேவர்ஸ் சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நான் 2 பவுல் எடுத்து வச்சுருக்கேன். 2லேயும் ஒரே அளவுக்காக நம்ம ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இன்னும் வேறு ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ சாக்லேட் அண்ட் ஏலக்காய் மட்டும்தான் சேர்ப்பறேன். ஏலக்காய் பொடி கொஞ்சமாக தான் போடுறேன், ஏன்னா நான் 1/4 லிட்டர் பால் தான் எடுத்திருக்கேன். ஸோ லைட்டாக போட்டாலே போதும். இந்த பவுலில் கோகோ பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒன் அண்ட் ஆஃப் டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை தனித்தனியாக நம்ம blend பண்ணி எடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கோம்ல, அதை ஃபஸ்ட்டு blend பண்ணி எடுத்துட்டு அதை நம்ம தனியாக ஃபஸ்ட்டே ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். 5 hours வச்சு எடுத்ததுக்கப்புறம் அது செட் ஆனதுக்கப்புறம் திருப்பி நம்ம கொக்கோ பவுடரை அதில் போட்டு blend பண்ணி வச்சுட்டு அதையும் நம்ம அதுக்கு மேலோடி லேயராக ஊற்றி அதையும் நம்ம செட் பண்ணலாம். இப்போ நம்ம ஏலக்காய் பிடிச்சதை சேர்த்ததை நம்ம blend பண்ணிக்கலாம். பாருங்கள் blend பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் செட் பண்ணலாம். சாரி, ரொம்ப கம்மியாக பண்ணதுனால பாக்ஸ் பெருசாகிடுச்சு. பாருங்கள் நான் ஃப்ரீசரில் வைக்கிறேன் 5 hours. இப்போ நம்ம இந்த சாக்லேட் பொடி சேர்த்ததை நம்ம blend பண்ணிக்கலாம். blend பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். 5 hours கழிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை ஏலக்காய் பொடி சேர்த்துருந்தோம்ல, அதை எடுத்து அதை செட் ஆயிரும் ஃபுல்லாக. ஸோ அதுக்கு மேலே நம்ம இதை வந்து லேயராக ஃபில் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள் இப்போ நான் இதை வந்து blend பண்ணிட்டேன் சாக்லேட் பொடி சேர்த்ததை. என் பையன் நான் தான் செய்வேன்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அதுக்கு தான் சாக்லேட் மில்க்கு அவனுக்கு பார்த்ததும் அவனுக்கு சந்தோஷம் தாங்கலை. ஸோ இது செட் ஆயிடுச்சு ஃபஸ்ட் லேயரு. இப்போ நம்ம செகண்ட் லேயர் சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்தாச்சு. நான் ரொம்ப ஃபோர்ஸாக ஊற்றிட்டேன். செகண்ட் லேயர் ஊற்றும் போது நீங்கள் வந்து கொஞ்சம் மெதுவாகவே ஊற்றுங்க. இப்போ செட் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதாங்க. இது வந்து ரொம்ப ஈஸி. கொஞ்சம் டைம் தான் எடுக்குமே தவிர ரொம்ப ஈஸி. நமக்கு வேலை அதிகமே கிடையாது. வெளியே கடைக்கு போகணும், அது வாங்கணும், ஐயோ மில்க்மெய்டிலேயே அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேணாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக செய்யலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபுல்லாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.